குட் மார்னிங் நண்பர்களே. இன்னைக்கு ஜனவரி 25 காலையில் 7 மணி ஆகுது. காலையிலேருந்தே மழை 4 மணிக்கிட்டேருந்து மழை வந்துட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெர்னி இஸ் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர். பிளான் என்னென்னா ஒரு சின்ன வேலை அங்கே மார்னிங் ஈவினிங் ட்ரிப் பிடிச்சிடலான்ற பிளான். பட் இந்த மழைனால எங்கேயாவது டிலே ஆகி நம்ம அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். ஸோ போக போக எப்படி இருக்குது இந்த ரெயின் ரைடு, ட்ரைவ்னு சொல்லணும்ல, ரெயின் ட்ரைவ் எப்படி இருக்குன்றது அப்டேட் பண்ணுறேன். மழை ஜாஸ்தி இருந்து நம்ம ப்ரோக்ராமில் டிலே இருந்தால் மேபி அங்கே தங்க வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கலாம். ரோம்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். புதுசாக ஓப்பன் பண்ண சப்வே நம்மளுக்கு லெஃப்டில் வந்துச்சு. போய் பார்க்கணும் ஒரு எப்படி இருக்குது கனெக்டிவிட்டி இந்த சப்வேல. எட்டு மணி ஆகுது. சென்னை எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டாக கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுறோம். மதுராந்தகம் ஹைவே இன்னில் டிஃபன் சாப்பிட்டு வண்டி எடுத்திருக்கோம். எதிரில் தெரியுதா, இங்கே தான் நடந்திருக்கு போல இருக்குது மீட்டிங், என்டிஏவோட மீட்டிங்கு. அதனால் வழி ஃபுல்லாக பேனர்ஸ் தான் நிறைய இருந்தது. மழை வந்துன்னு தான் இருக்கு பாருங்க. மழை எந்த அடி அடிச்சுட்டு இருக்குன்னு. 2வது டோல். மழை சூடா 2 பஜ்ஜி, சூடா டீ. இந்த கிளைமேட்டுக்கு இது கிடச்சா எப்படி இருக்கும்? அருமையா காருக்குள்ளேயே போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் தான். விக்ரவாண்டி டோல் கிட்ட வந்துட்டோம். NH45 பிரிஞ்சி டுவோர்ட்ஸ் கும்பகோணம் தஞ்சாவூர் ரோடு பிரியும் இல்லையா, விக்ரவாண்டி டோல் ஆனப்புறம் அதில் தான் நம்ம திரும்பி போகிறோம். இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அந்த மழை அண்ட் இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் 2 வேலை நடக்குது இதில். ஸோ அதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த ஹைவே. ஸோ நம்ம இங்கேருந்து லெஃப்டே டுவர்ட்ஸ் த தஞ்சாவூர் கும்பகோணம் ஹைவே. இதில் என்னென்னா ரோடு 4 லேன் கன்வர்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பாதிக்கு மேலே முடிச்சிட்டாங்க. சில ஸ்டெச்லாம் ஓப்பனும் பண்ணிட்டாங்க. சில ஸ்டெச்சில் இன்னும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கேருந்து நான் போக வேண்டிய இடம் 157 கிலோமீட்டர். 3 மணி நேரம் காட்டுது கூகுளில். ஒன்ரோட்டி ஜங்ஷன் முன்னாடி இறங்கி, ஃப்ளைஓவர் இறங்கி முன்னாடி போனால் ஒன்ரோட்டி ஜங்ஷன். நெய்வேலி டவுன்ஷிப் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி ஜங்ஷனில் உள்ளே போனால் இந்த பஸ்லாம் நிற்குது பாருங்கள். இந்த ஃப்ளைஓவர் கட்டின்னு இருக்காங்க. இப்போ உள்ளே போனால் டவுன்ஷிப்பு. நம்ம நேராக டவுன்ஷிப்பை கிராஸ் உள்ளே போகாமல் நேராக ஹைவேல போகிறோம். NLC லிமிடெட் அப்படின்னு பெருசாக ஒரு ஆர்ச் வச்சுருக்கான் ரைட்டில். என்னால் கோப்ரோவை பேன் பண்ண முடியாது, சரி திருப்ப முடியாது இப்போதைக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் 2 லேன்லேருந்து 4 லேன் எக்ஸ்டென்ஷன், இந்த ஸ்ட்ரெச் விக்ரவாண்டி டு தஞ்சாவூர் எவ்வளோ வருஷமாக நடந்துகிட்ருக்கு. வேலை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இது விடிவு காலம் வருமோ? வடல் உள்ளே போயின்னு இருக்கோம் நம்ம. இப்போ ரெண்டு சைடும் கடைங்க, ஹோட்டல்ஸு எல்லாம் இருக்குது. டிராஃபிக் மட்டும் உருண்டு போகுது. ஒன்று இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதால பாதி இடத்துல டேக் டைவர்ஷன் தான்.
பெரிய வருதா பஸ்ஸு பின்னாடியோ லாரி பின்னாடியோ மாட்டினா அது பின்னாடி அப்படியே ஒரு 15-20 வண்டிக்கு சேர்ந்து ஒன்றுனா ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுது. வடலூர் ஐங்கரன் காபி, அங்கே காஃபி குடிச்சிட்டு வண்டியை திருப்பி எடுத்துருக்கேன். 12 மணி 5 நிமிஷம் ஆகுது. 1:43க்கு நான் போய் என்னோட டெஸ்டினேஷன் சேருவேன்னு சொல்லுது. டெஸ்டினேஷன் பூண்டிக்கு பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில் பூண்டி. சின்ன வேலை ஒருத்தரை பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு டிசைட் பண்ணணும். இப்போ இந்த கம்ப்ளீட்டட் ஸ்ட்ரெச் ஆஃப் 4 லைன் ஹைவே வந்துட்டோம். சேத்தியாத்தோப்பு கிட்ட, ஆல்மோஸ்ட் சேத்தியாத்தோப்பு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து கும்பகோணம் வரைக்கும் ரோடு கம்ப்ளீட் பண்ணிட்டான்ற நம்புகிறேன். மழை இப்போ நின்று இருக்கு, ஆனால் கருமேகங்கள் நம்மளை சுற்றி இருக்கு. மழை நின்று இருக்குன்னு சொல்லி முடிக்கல, திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கருமேகங்கள் சூழ்ந்து இருக்குன்னு, கருமேகங்கள்லேருந்து மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒன்று, இப்போ ஹைவே நல்லதாக இருக்கிறதால ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியும். கும்பகோணம் 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 யாரெல்லாம் இறங்கணும் கும்பகோணம் 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 பைபாஸில் இருக்கும். சூப்பராக இருக்குது. அந்த சேத்தியாத்தோப்புலேருந்து ரோடு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக விக்கிரவாண்டி வரைக்கும் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இந்த சைடு வர மக்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும். எவ்வளோ டீசல் மிச்சமாகும், எவ்வளோ வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மியாகும், எவ்வளோ டைம் சேவ் ஆகும். சீக்கிரம் முடிங்க. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நம்ம இந்த ஹைவேலேருந்து பிரிய வேண்டிய இடம் வந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் தஞ்சாவூர், இன்னும் 20 கிலோமீட்டர் சம்திங் இருக்கிற மாதிரி. 23 தஞ்சாவூர். சாலியமங்கலம் ரோடு, அதில் தான் நம்ம இப்போ திரும்ப போகிறோம். பசுமை பசுமை பசுமை, நெற்கதிர்கள் ரெண்டு சைடும். இவ்வளோ பசுமையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரெண்டு சைடும் அருமையாக இருக்கு. சின்ன ரோடு, ஆனால் 2 பஸ் போகிற அளவுக்கு இருக்கு ரோடு. வயல்வெளிகள், ரெண்டு சைடும் வயல்வெளிகள். அருமையாக இருக்கு. என்ஜாயிங். NH 83 கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் ஹைவேன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கே இருக்க வழி அப்படியே போக முடியாது. இதுதான் நம்ம, இதுதானே புஷ்பவனம். இது ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டி. இங்கே தான் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம். என்னோட அம்மாவோட கசின் ஒருத்தங்க இங்கே சீனியர் கம்யூனிட்டி லிவிங்கில் இருக்காங்க. அவங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். இது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம். இங்கே தனியாக தங்குறவங்களுக்கு ஸ்டூடியோ ரூம்ஸ் இருக்குது. அண்ட் 1 BHK அண்ட் 2 BHKஸும் இருக்குது.
வயசானவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோம். பாரத் பெட்ரோலியம் டீசல் போட வந்திருக்கோம். பூண்டி பைபாஸ்க்கு ஒட்டி இருக்கிற பாரத் பெட்ரோலியம். நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் ஹைவேல இருக்கோம். நேராக போனால் திருவாரூர் நாகப்பட்டினம், ரைட்டில் போனால் மன்னார்குடி, லெஃப்டில் போனால் கும்பகோணம். நம்ம லெஃப்ட் டுவர்ட்ஸ் கும்பகோணம் திரும்புகிறோம். திப்பிராஜபுரம் அப்படின்ற ஊரில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ பக்கத்தில் வலங்கைமான் அப்படின்னு இருக்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேபி நம்ம டைம் இருக்கிறதால சில பக்கத்தில் இருக்கிற கோயில் என்ன கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு ஐடியா. ரேண்டம் பிளான், இந்த பிளான் வச்சுன்னு கிளம்பல. காலையில் வலங்கைமான் ஊருக்குள்ளே வரோம். இங்கே ஏதோ ஃபேமஸ் மாரியம்மன் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் இந்த ஊரில் தான் இருக்கான். இதோ பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் இங்கே வருது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வலங்கைமானில் இருக்கிற பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாராவது ரொம்ப கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு யாராவது டாக்டர் சொல்லிட்டாங்களோ, அது மாதிரி அவங்களுக்காக வந்து இங்கே வேண்டிக்கிட்டு பாடை கட்டி கும்பிடுறாங்க. பாடை கட்டி கோயிலை சுற்றி கொண்டு வரணுன்றது ஐதீகம். அப்படி இருந்தால் எந்த மாதிரி இதில் இருந்தாலும் அவங்க பிழைச்சிருவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. அங்கே தான் போயிட்டு நம்ம இப்போ தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த கோயிலான நாச்சியார் கோயில் என்ற ஊருக்கு போகிறோம். குறுகிய சாலையில் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2 சைடும் பசுமையை அனுபவிச்சுன்னு போயிட்டு இருக்கோம். கொல்ல அழகு. சைடில் பாசன காவா, இந்த சைடு பயிரிட்டு இருக்காங்க, விளை நிலம். நடுவில் ஒரு குறுகிய ரோடு, அதில் போயிட்டு இருக்கோம். எதிரில் தெரியுது கோபுரம், அதுதான் நாச்சியார் கோயில் கோபுரம். எங்கேயாவது நம்ம காரை நிறுத்திட்டு போகணும், அதுதான் ஒரு சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நாச்சியார் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 700 மீட்டர் தூரத்தில் இருக்கிற மங்கள சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து சனீஸ்வரர் ஃபேமிலியோட தம்பதி சமயத்தை ப்ளஸ் அவரோட பசங்களோட காட்சி தரார் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு அது பார்க்காம போனால் எப்படி? இதுதான் கோயிலோட உயர்வாழ்னு நினைக்கிறேன். மங்கள சனீஸ்வரர் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டோம். இப்போ கும்பகோணத்தை நோக்கி போயின்னு இருக்கோம். 7 மணி ஆகுது டைமு. இன்னைக்கு நைட்டே சென்னை வந்துடலாமா இல்லை கும்பகோணத்தில் ஸ்டே பண்ணலாமா அப்படின்ற ஒரு டைலமா. அது கும்பகோணம் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷனுக்கு வரணும். கும்பகோணம் பைபாஸில் இருக்கோம். இப்போ
பிளான் என்னென்னா இங்கேருந்து திருக்கடையூர் போயிட்டு நைட் ஹால்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலை திருக்கடையூர் அபிராமி உங்களை தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சென்னை வீட்டுக்கு போகிறது. திருக்கடையூரில் நாங்கள் தங்கிட்டு இருக்கிற ரூமில் இருந்து இருக்கிற பால்கனி வியூ. அருமையான காட்சிகள். காலையில் 6:30 மணி ஆகுது. கோயில் கோபுரமும் தெரியுது இங்கேருந்து. சுதீக்ஷா ரெசிடென்சி, டேர்ன் யுவர் பேரண்ட்ஸ் ட்ரீம் இன்டு ரியாலிட்டி. நாங்கள் நேற்றுக்கு நைட்டு திருக்கடையூரில் இங்கே தான் வந்து தங்கினோம். வெரி டீசன்ட் பிளேஸ். கோயிலேருந்து 300 மீட்டர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ். குட் மார்னிங் மக்களே. நம்ம திருக்கடையூர்லேருந்து கிளம்புறோம். நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் சுதீக்ஷாலேருந்து. நல்ல பிளேஸ். ஐ மீன் இங்கே இருக்கிற நிறைய ஹோட்டல்ஸ் ஃபுல்லாக புக்காக ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒன்று தான் ஆப்ஷன் இல்லை, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். பட் நான் இங்கே தங்கினதாலும் நல்லா இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதால் நான் சொல்கிறேன். நான் இணைந்திருங்கள். பக்கத்தில் இருக்கிற மார்க்கண்டேயர் கோயில் இருக்குது இங்கே. அங்கே போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்ற பிளான் பண்ணோம். இணைந்திருங்கள். அனைவருக்கும் இனிய ரிப்பப்ளிக் டே நல்வாழ்த்துக்கள், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 15 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன். வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய புது பில்டிங்ஸ் வந்திருக்கு, நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. தட்ஸ் குட். டெம்பிள் எக்கானமி வளர்ந்துட்டு இருக்கு. அபிராமி கோயிலிருந்து முன்ன வந்து லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பணும்னு காட்டுது. இதுதான் மார்க்கண்டேயன் கோயில், ஸ்ரீ மார்க்கண்டேயர் ஆலயம். இதுதான் மார்க்கண்டேயர் கோயில், மணல்மேடு. மார்க்கண்டேயர் கோயிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்த பிளான் என்னன்னா, இங்கேருந்து 25 கிலோமீட்டரில் திருநள்ளாறு இருக்குது. திருநள்ளாறு சனீஸ்வரனையும் அவர் அனுபவிச்சாருன்னா தர்ஷன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. அதுக்காக வண்டியை நான் இப்போ காரைக்காலை நோக்கி திருப்புறேன். அடுத்த கோயில் நம்ம இப்போ போக போகிறது திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம். இணைந்திருங்க. இப்போ காரைக்கால் டவுனில் போயிட்டுருக்கோம். டவுனை க்ராஸ் பண்ணி இப்போ ரைட்டில் திரும்பணும் பைபாஸ். காரைக்காலில் உருண்டு 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 போய் 10 நிமிஷமாக உருண்டு ஓடின்னு இருக்கு. குறுகிய ரோடு, எல்லா டிராஃபிக்கும் இந்த வழியாக தான் போகுது. அதனால் ஸ்லோவாக தான் போகணும். திருநள்ளாறு கோயில் தளம்க்கு வந்துட்டோம். எதில் தெரியுதான் கோபுரம். குளத்தில் போயிட்டு கால் நினச்சிட்டு இந்த சன்னதி தர்ஷனுக்கு வரலாம். ஆட்சி தெரியுது இல்லையா, இதுக்குள்ளே தான் வந்து கோயிலோட இது இருக்குது. குளம், தீர்த்த குளம். உள்ளே போகலாமா? இங்கே நிறுத்திட்டே போயிடலாம் சைடில். நிறுத்திட்டே போயிடலாம் சைடில். திருநள்ளாறு நலத்தீர்த்தம். இங்கே குளிக்க விரும்புகிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றத்து இடம் இருக்குது. அதே மாதிரி லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்னு அங்கங்கே கேபின்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆலயம் செல்லும் வழி.
திருநள்ளார் சனீஸ்வரர் ஆலயம். திருநள்ளாறில் தர்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சரியான கும்பல். இன்றைக்கி ஜனவரி 26 லீவு அண்ட் லாங் வீக்கெண்ட், அதனால் நினைக்கிறேன். நிறைய ஊர் மக்கள், நிறைய கர்நாடகா மக்கள், ஆந்திரா மக்கள், நம்ம ஊர் தமிழ்நாடு மக்கள், பாண்டிச்சேரி மக்கள், எல்லா ஊர் மக்களும் அங்கே குவிஞ்சிருக்காங்க. சரியான கும்பல். 12:40 ஆகுது. இப்போ தர்ஷன் முடிச்சுட்டு வந்து டுவர்ட்ஸ் சென்னை கிளம்பியாச்சு. இனிமேல் டெஸ்டினேஷன் வந்து சென்னை தான். இங்கேருந்து காரைக்காலே போகாமல் காரைக்கால் ஃபுல்லாக பைபாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ரோடு காமிக்குது கூகுள். அதில் தான் போயிட்டு இருக்கேன். NH 32 ஈஸ்ட் கோஸ்ட் ரோடை வந்து சேர்ந்துட்டோம். சீர்காழி பைபாஸ். ஸோ இங்கிருந்து இந்த ரோடு வந்து சிதம்பரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நினைக்கிறேன். சிதம்பரம் பைபாஸில் இருக்கோம். கிருஷ்ணா பவன் அப்படின்னு ஒன்று தெரியுது. ஆனால் இந்த சைடு பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ரோடை கிராஸ் பண்ணி போகணும். சரி, அதுதான் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடி வண்டியை பார்க் பண்ணுறோம். கிருஷ்ணா பவனில் மீல் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சென்னை வீட்டுக்கு 4:45 மணி நேரம் காட்டுது கூகுள். நல்ல சாப்பாடு. இந்த சிதம்பரம் பைபாஸ் சைடில் யாராவது வரதா இருந்து சைவ சாப்பாடு தேடினீங்கன்னா கிருஷ்ணாபவன். சாப்பாடும் நல்லாயிருக்கு. புது ஹோட்டல் மாதிரி கொஞ்சம் ஆம்பியன்ஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே டோலும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மழைக்கு இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரே நாளில் இவ்வளோ வித்தியாசம். நேராக போனால் விழுப்புரம், நம்ம டுவர்ட்ஸ் ரைட்டு திரும்புகிறோம். வேளச்சேரி கிட்ட வந்துட்டோம். இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காதது, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், வாட் எவர் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை குட் நைட், டேக் கேர்.